எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜான் ஜபரஜ் அண்ணன் திரும்பவும் பாட வராம இருக்கிறாரு. அவரோட பாடல்கள் ஒண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா, அவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா, தாவீது கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தப்பு பண்ணிட்டு திரும்பவும் தேவனுக்கு பிரியமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னு தெரியல, ஜான் ஜபரஜ் என்னுடைய பாடல்கள கேட்டா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துக்குது. ஆனா, இப்போ எனக்கு அவரு பாடாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்த தருது. முதல்ல மாரி அவர பார்த்து தான் நான் கிறிஸ்தவ பாடல்கள பாடணும். கிறிஸ்தவ பாடல்கள பாடி ஆதரிக்கிறதுக்கு நான் அவர் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். ஆனா, இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா, வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவருக்காக ப்ரேயர் பண்ணி, இன்னைக்கு அநேகருடைய சபையில அவருடைய பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா, அவர் வெளிய வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அவரும் குடும்பத்தோட திரும்பவும் ஒரு ஊழியத்தை எடுத்து பண்ணணும். நல்ல பாடல்கள பாடணும். ஏன் தான் இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வருதுன்னு தெரியல. தனிப்பட்ட முறையில என்னுடைய பதிவ நான் போடுறேன். தப்பா எதனா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜான் ஜபரஜ் அண்ணன் திரும்பவும் பாட வராம இருக்கிறாரு. அவரோட பாடல்கள் ஒண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா, அவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா, தாவீது கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தப்பு பண்ணிட்டு திரும்பவும் தேவனுக்கு பிரியமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னு தெரியல, ஜான் ஜபரஜ் என்னுடைய பாடல்கள கேட்டா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துக்குது. ஆனா, இப்போ எனக்கு அவரு பாடாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்த தருது. முதல்ல மாரி அவர பார்த்து தான் நான் கிறிஸ்தவ பாடல்கள பாடணும். கிறிஸ்தவ பாடல்கள பாடி ஆதரிக்கிறதுக்கு நான் அவர் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். ஆனா, இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா, வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவருக்காக ப்ரேயர் பண்ணி, இன்னைக்கு அநேகருடைய சபையில அவருடைய பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா, அவர் வெளிய வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அவரும் குடும்பத்தோட திரும்பவும் ஒரு ஊழியத்தை எடுத்து பண்ணணும். நல்ல பாடல்கள பாடணும். ஏன் தான் இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வருதுன்னு தெரியல. தனிப்பட்ட முறையில என்னுடைய பதிவ நான் போடுறேன். தப்பா எதனா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜான் ஜபரஜ் அண்ணன் திரும்பவும் பாட வராம இருக்கிறாரு. அவரோட பாடல்கள் ஒண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா, அவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா, தாவீது கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தப்பு பண்ணிட்டு திரும்பவும் தேவனுக்கு பிரியமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னு தெரியல, ஜான் ஜபரஜ் என்னுடைய பாடல்கள கேட்டா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துக்குது. ஆனா, இப்போ எனக்கு அவரு பாடாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்த தருது. முதல்ல மாரி அவர பார்த்து தான் நான் கிறிஸ்தவ பாடல்கள